ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாமா? நான் அரிசி படி எடுத்துகிட்டு அதில் 1/4 கப்பு அது போல் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அது கூடயே உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மொச்சை, கொண்டக்கடலை, கொஞ்சோண்டு வெந்தயம், 2 வரமிளகாவும் போட்டுக்கிறேன். என்கிட்ட உள்ள நவதானியத்தையெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3-4 டிப் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நைட்டே இதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் ஆனோன்னே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அது கூட இந்த ஊற வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூடயே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகும் போட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு அது கூடயே கருவேப்பிலை, ஒரு வரமிளகாவும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசை கட்டியாக ஊற்றி தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பரான ஒரு அடை தோசை ரெடி.